ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் பார்க்கலாம். இந்த எபிசோடில் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ்லேருந்து ரேண்டமாக சில பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்ப்போம். முகலாய மன்னர் அக்பர் பிறந்த இடம் அமர்கோட் அப்படிங்கிற இடம். அவர் பிறந்த வருஷம் கிபி 1542 அக்டோபர் மாதம் 15ஆவது தேதி. அடுத்த பாயிண்ட்டு, சக ஆண்டு என்பது கிபி 78 சகா எரா அப்படிம்போம். அடுத்த பாயிண்ட்டு, கனிஷ்கர் அப்படிங்கிற மன்னர் குஷான மரபைச் சேர்ந்தவர். அடுத்தது, அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம் கிபி 1296 கிபி 1316 வரைக்கும். அடுத்த பாயிண்ட்டு, அடிமை மரபை சேர்ந்தவங்க ரஷ்யா பேகம் அப்படிங்கிறவங்க. அவங்க ஒருத்தர் தான் டெல்லி ஆண்ட ஒரே ஒரு பெண் சுல்தான். அடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவோட சர்வதேச எல்லையுடைய நாடுகள் மொத்தம் 7. அந்த நாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னா, மேற்கிருந்து கிழக்க வரும்பொழுது வரிசையை நீட்டே வந்தோம்னா ஃபஸ்ட்டு பாகிஸ்தான், அடுத்தது ஆப்கானிஸ்தான், அடுத்தது சீனா, அப்புறம் நேபாள், அதுக்கப்புறம் பூட்டான், தென் மியான்மர், அடுத்தது பங்களாதேஷ். ஸோ இந்த 7 நாடுகளுமே சர்வதேச எல்லையை இந்தியாவோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள். அடுத்த பாயிண்ட்டு, இந்திய அரசியல் சாசன குழு தன்னோட பணியை கிபி 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்த பாயிண்ட்டு, கிபி 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நம்ம நாடு ஒரு குடியரசு நாடாக இருக்குது. இப்போ இந்த குடியரசுக்கும் சுதந்திரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1950 ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு நம்ம நாட்டு குடியரசு நாடாக நாம் பிரகடனப்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி 1950 ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம நாடு சுதந்திர நாடாக தான் இருக்குது. அதாவது 1947 ஆகஸ்ட் 15 1950 ஜனவரி 25 முடிய நம்ம நாடு சுதந்திர நாடாக தான் இருக்குது, குடியரசு நாடாக இல்லை. 1950 ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து தான் நம்ம நாடு ஒரு குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட்டு, இந்திய விடுதலை சட்டத்தை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினப்ப பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் உயர் திரு கிளைமண்ட் அட்லி. அடுத்த பாயிண்ட்டு, இந்திய விடுதலை சட்டம் செயல்படுத்தப்பட்ட போது இந்தியாவோட பிரிட்டிஷ் வைஸ்ராயாக இருந்தவர் உயர் திரு மவுண்ட் பேட்டன் பிரபு. அதுக்கப்புறம் வைஸ்ராய் என்ற பதவி தலைமை ஆளுநர், அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றப்படுது. அடுத்த பாயிண்ட்டு, சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி ஆங்கிலேய தலைமை ஆளுநர், அதாவது கவர்னர் ஜெனரல் யாருன்னா உயர் திரு மவுண்ட் பேட்டன் பிரபு, அதாவது லார்டு மவுண்ட் பேட்டன் அப்படிம்போம். அவர் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல். அது மட்டும் இல்லை, அவர் தான் கடைசி கவர்னர் ஜெனரலும். இவர் பிரிட்டிஷ் சார்பாக இருக்கக்கூடிய இந்திய கவர்னர் ஜெனரல். அடுத்த பாயிண்ட்டு, சுதந்திர இந்தியாவில் முதல் இந்திய தலைமை ஆளுநர், அதாவது இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநர், அதே சமயத்தில் அவர் ஒரு இந்தியன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் டு இந்தியா அப்படின்னா அது உயர் திரு சி ராஜகோபாலாச்சாரியார். அவரை மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு நாம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, அவர் தான் முதலும் கடைசியுமான ஒரே இந்திய தலைமை ஆளுநர். இவருக்கு அப்புறம் அந்த தலைமை ஆளுநர் பதவி அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் அப்படின்னு மாற்றப்படுது. தட் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. அடுத்த பாயிண்ட்டு, இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது பகுதி 4, தட் இஸ் பார்ட் 4. அந்த கோட்பாடு அயர்லாந்து நாட்டோட அரசியல் சாசனத்திலிருந்து பின்பற்றப்பட்டு எழுதப்பட்டது. அடுத்த பாயிண்ட்டு, நம்ம அரசியல் சாசனத்தில் பகுதி 4A அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பகுதி 4Aயில் நம்ம நாட்டு மக்களுடைய அடிப்படை கடமைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் எவரி இந்தியன் சிட்டிசன். இதை அவங்க வலியுறுத்தி இருக்கிறது பார்ட் 4Aவில். இந்திய குடிமக்களுடைய அடிப்படை கடமைகள் அப்படின்னு எத்தனை கடமைகளை அவங்க வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா 11 கடமைகள், தட் இஸ் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்தது, பொருளாதார நெருக்கடி காலத்தில் செயல்படுத்தப்படுற இந்திய அரசியல் சாசன ஷரத்து அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 360. அதாவது நெருக்கடி நிலைன்னு வரும்பொழுது அங்கே 3 வகையான நெருக்கடி நிலைகளை நாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒன்று
நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அடுத்தது நாட்டோட நிர்வாகம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது நாட்டோட பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. இந்த 3லேயும் பின்னடைவு ஏற்படும் பொழுது அதை நாம் அவசர கால நிலை அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அப்போ அந்த அவசர கால நிலையில் நாம் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் சில ஆர்டிகிள்ஸில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அவசர கால நிலை அப்படின்னா ஆர்டிகிள் 360 பயன்படுத்துவாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, கல்வி அப்படிங்கிறது இப்போ அடிப்படை உரிமை ஆயிடுச்சு. இந்த அடிப்படை உரிமையை வலியுறுத்தக்கூடிய ஆர்டிகிள் எது அப்படின்னா ஆர்டிகிள் 21A. இந்த கல்வியை இப்போ அவங்க அடிப்படை உரிமையாக மாற்றிருக்கும் பொழுது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அது அவங்களுக்கு அடிப்படை உரிமையாக இருக்குது அப்படின்னா 6 வயசுலேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமை. அடுத்த பாயிண்ட்டு, ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி காலம் அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு நீடிக்கலாம். இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி காலம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் நேரடியாக ஆட்சி பண்ணக்கூடிய காலம் கிடையாது. குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதியாக அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்தோட ஒப்புதலோட அந்த ஆட்சி காலத்தை மேலும் நீட்டிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு, நம்ம நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குது. ஒன்று கீழவை, மற்றொன்று மேலவை. இதில் கீழவையை நாம் மக்களவை அப்படிம்போம், அல்லது லோக்சபா அப்படிம்போம், அல்லது லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மேலவை, அதை ராஜ்யசபை அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பிரதிநிதிகள் அவைன்னு சொல்லுவோம், அல்லது அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ராஜ்யசபையில் மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 12 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள். இந்த ராஜ்யசபை அப்படிங்கிறது நிரந்தர அவை. இந்த அவையோட உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இதில் 238 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த வாக்கெடுப்பில் பொதுமக்கள் பங்கு பெறதில்லை. பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வாக்கு செலுத்தி இந்த உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. கீழவையில் மொத்த உறுப்பினர்கள் 545. அதில் 2 பேர் நியமன உறுப்பினர்கள், மீதி 543 பேர் தேர்வு செய்யப்படுற உறுப்பினர்கள். இந்த 543 உறுப்பினர்களை தேர்வு செய்யறதுக்கு தேர்தல் நடக்கும். இந்த அவையோட உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி இந்த உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது நிரந்தரமாக 5 வருஷத்துக்கு இருக்குமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது. 5 வருஷத்துக்கு இருக்கலாம், அல்லது குறுக்க கலைக்கப்படவும் செய்யலாம். இதெல்லாம் அடுத்தடுத்து படிக்கும்போது நாம் விரிவாக படிப்போம். மேலும் இந்த கீழவையில் அனுமதிக்கப்பட்ட மொத்த உறுப்பினர்கள் 550 பேர். இதில் மாநிலங்களுக்கான உறுப்பினர்கள் எண்ணிக்கை 530 மற்றும் மைய ஆட்சி பகுதிகளுக்கான உறுப்பினர்கள் 20. இந்த மைய ஆட்சி பகுதிகள் அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி. ஆனால் இப்போதைக்கு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 545 தான். அதில் 2 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, ரத்தம் உறைதலுக்கான வைட்டமின் எதுன்னா வைட்டமின் கே. அதாவது உடம்புல காயம் பட்டாக்கா வெளியே ரத்தம் வருது இல்லைங்களா, அந்த ரத்தம் உறையறதுக்கு வைட்டமின் கே தான் பயன்படுது. வைட்டமின் கே சரியாக இல்லை அப்படின்னாக்கா அப்போ அந்த ரத்தம் உறையாது. போதுமான அளவுக்கு வைட்டமின் கே இல்லை அப்படிங்கும்பொழுது உடம்புல காயம் பட்டால் அந்த காயத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ரத்தம் உறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ வைட்டமின் கே உடம்புல குறையாத அளவுக்கு நாம் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி வைட்டமின் கே குறைஞ்சி போச்சு அப்படின்னா உடம்புல காயப்படாமல் இருக்கிறது தான் பாதுகாப்பானது. அதுலேருந்து வரக்கூடிய ரத்தம் அப்புறம் நிற்கவே நிற்காது, வந்துக்கிட்டே இருக்கும். அது உயிருக்கு ஆபத்தான விஷயம். அடுத்த பாயிண்ட்டு, சூரிய ஒளி உடம்புல படும் பொழுது அந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி மனித உடம்போட தோல் உருவாக்கக்கூடிய வைட்டமின் எதுன்னா வைட்டமின் டி. இப்போ இந்த வைட்டமின் டி போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா அதுவும் குறைபாடு தான். அதனால் உடலில் வெயில் படுறது உடம்புக்கு நல்லது. அடுத்த பாயிண்ட்டு, இதயத்தை வெளிப்புறமாக மூடி இருக்கக்கூடிய ஜவ்வோட பெயர் பெரிகார்டியம். அதாவது நம்ம இருதயத்துக்கு மேலே ஒரு ஜவ்வு படர்ந்துருக்கு. அந்த ஜவ்வு இருதயத்தை மூடிக்கிட்டு இருக்கு. அந்த ஜவ்வோட பேர் பெரிகார்டியம். அடுத்தது, வளிமண்டல காற்றுல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.03%. அதாவது 100 கிலோகிராம் நம்ம வளிமண்டல காற்று எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் 0.03 கிலோகிராம் தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். 100 கிலோகிராமுக்கு பதிலாக 1000 கிலோகிராம் எடுத்தோம்னா அதில் 0.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அதுக்கு பதிலாக
10,000 கிலோகிராம் வளிமண்டல காற்றை எடுத்துக்கிட்டோம்னா அதில் தான் 3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஆக வளிமண்டல காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட சதவீதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது 0.03% தான். அடுத்த பாயிண்ட்டு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல காற்றில் ஆக்சிஜனுடைய அளவு அப்படிங்கிறது 20.95% தான். இதை நாம் தோராயமாக 21% பண்ணி படிப்போம். அடுத்த பாயிண்ட்டு, நம்ம உடம்புல இன்சுலினை சுரக்கக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறது கணையம், அதாவது பேங்க்ரியாஸ் அப்படிம்போம். அங்கே தான் இன்சுலின் சுரக்கப்படுது. அந்த இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படும் பொழுது தான் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி உருவாகுது. அடுத்த பாயிண்ட்டு, மனித மூளையில் முக்கியமாக 2 அடிப்படையான செல் வகைகள் இருக்குது. அவை என்னென்னா, ஒன்று நியூரான், இன்னொன்று கிளியல். இந்த 2 செல்களும் மனித மூளையில் இருக்கக்கூடிய 2 முக்கிய அடிப்படை செல் வகைகள். இதில் இந்த நியூரானோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, இதுதான் உங்களுக்கு உடம்பு பூரா அந்த சிக்னல்ஸை கொடுக்கறதும் ரிசீவ் பண்ணுறதும். அதாவது இந்த ஒட்டுமொத்த நரம்பு மண்டல வேலை அதெல்லாம். அடுத்தது கிளியல் அப்படிங்கிற அந்த செல்களோட வேலை என்னென்னா, நம்ம மூளைக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது, அதாவது அந்த மூளைக்கு ஒரு வடிவமைப்பு கொடுக்கறது. அதுதான் கிளியல் செல்களுடைய வேலை. அடுத்த பாயிண்ட், நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய இரத்த அணுக்கள் எவை அப்படின்னா இரத்த வெள்ளணுக்கள். இந்த இரத்த வெள்ளணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, அதனோட அளவு குறைஞ்சி போச்சு அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அடுத்த பாயிண்ட்டு, நம்ம உடம்புல இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு எந்த உறுப்பு ரொம்ப அதிகமாக பயன்படுது அப்படின்னா சிறுநீரகம். அதாவது இரத்த சுத்திகரிப்பில் ரொம்ப அதிகமாக பங்கெடுத்துக்கிறது சிறுநீரகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் இதே போல் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.